எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் விட்டுட்டு போன மாதிரியே எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்களா? இன்னைக்கு நாங்களாம் எங்கே போகிறோம்னு தெரியுமா? எங்கே போறீங்க? எல்லாம் சொல்லிட்டு போகிற ஜென்மமா சொல்லக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம். ஆனால் எப்படியோ தெரிஞ்சு போயிடுது, ஃபோன் போட்டு பேசிடுறாங்க. ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா உங்களுக்கெல்லாம்? நாங்களாம் இன்னைக்கு வந்து அப்பா சொல்லியிருக்காரு, திணைக்காட்டுக்கு காவல் போக சொல்லியிருக்காரு. சொல்லாம போனீங்கன்னா எங்கே போனாலும் எங்களுக்கு தெரிஞ்சுவோங்க. அதான் எப்படிதான் தெரியுது? சங்கத்துக்கு தெரியாத எதுவுமே கிடையாது. சங்கத்துல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். ஒரு ஆளுக்கு தெரிஞ்சா வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை தானே. அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு திணைக்காட்டுக்கு காவல் பார்க்க போறோம். நாங்க எங்கெங்க போறோமோ அங்கெல்லாம் நீங்க வர்றது தான் உங்களுக்கு வேலையே. தெரியுமா? தெரியாதா? நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அங்கெல்லாம் நீங்கள் வர்றதா உங்களுக்கு வேலையே, வேறு வழியே இல்லை. ஆமாம். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நான் வந்து ஒருத்தரை காதல் பண்ணுறேன். ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களா? முதல்லேருந்து சண்டை போடுங்க, என்னன்னு புரியல. நான் ஒருத்தரை காதல் பண்றேன். எதனால தெரியுமா அந்த காதல் வந்துச்சு? என்ன எல்லாரும் வர்ற ஆளுக பூரா காதலிக்கிறேன். ஏங்க மனுஷனா பிறந்தா காதல் பண்ணணும், நம்ம என்ன ஆடு மாடா? என்ன அப்படி சொல்றீங்க? நீங்களும் தான் காதல் பண்றீங்கன்னு தெரியாமையா? நீங்க பூரா காதல் பண்றீங்க, நாங்க பூரா சும்மா இருக்கோம். ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க தானே பெட்டியை காதல் பண்றீங்கல்ல? காதல் பண்றேன். அப்புறம் என்ன? அது என்னம்மா எங்க மோர கட்டையே என்னம்மா காலை ஒரு மாசம். ஏன் அப்படி வருத்தப்படுறீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்பிராஜ குடும்பம் இருக்குல்ல, அதை எப்படியாவது என்ன பண்ணலான் இருக்கேன் சொல்லுங்க. அந்த குடும்பத்தில் ஒரு மெம்பர் சீட் ஆயிரணுங்கிறதா வாழ்நாள் லட்சியமே. வேற எந்த வித காரணத்துக்காக நான் வரல. அதாவது 5:30க்கு வள்ளியம்மாக்க இருந்தாங்க. உங்ககிட்ட ஒரு நாடகம் நடத்துறீங்களே, என்ன பாட்டை பாடுங்கன்னா ஓயம் கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டே இருந்தா அவங்க என்ன பேசுறது என்ன பாடுறதுன்னு கேட்க மாட்டேங்குது எங்களுக்கு. முன்னாடி உட்காந்து கச்ச கச்சன்னு பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? சொல்லு சொல்லு மேலதாளந்தா, சொல்லு 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 மாசி மாசந்தா, கட்டி மேலதாளந்தா, மாத்து மாலதா, வந்து கூடு வேலதா, கட்டி செல பக்கமாம இருக்க தாலி குடிக்க பட்டு வாழ்க்கை சொல்லு மாசி மாசந்தா, கட்டி மேலதாளந்தா, மாத்து மாலதா, வந்து கூடு வேலதா. மேலதாளந்தா, மாத்து மாலதா, வந்து கூடு நேரதா. I
மாசந்தா கிட்டி மேளதாளந்தா மாத்து மாலதா வந்து சூடு வேளதா சிலரவிக்க சொல்லி சொல்லி பக்கமாம இருக்க அது முடிக்க வந்து வாழ்க்கை சொல்லணும் மாச மாசதா கிட்டி மேளதாளந்தா மாத்து மாலதா அந்த சூடு வேளதா. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. இப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? நான் அவர் மேலே காதல அன்பல செலுத்துறேன். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? என்னுடைய காதல் வந்து ரொம்ப புனிதமானது. அப்படியே குளத்துக்குள்ள விழுந்துறாங்க. செலுத்துங்க. நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு முக்கா இருப்பீங்க முக்காவை செலுத்தாம 5:30 வள்ளியம்மாவோட கல்யாணம், 6 மணிக்கா என்னோட கல்யாணம், 6:05 ஃபர்ஸ்ட் நைட்டு. பொழக்க போறேன் பார்த்துக்குங்க. என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு என்ன நடந்தாலும் சரி, அவரை நான் கல்யாணம் பண்ணி கொள்ளாம விட மாட்டேன் பார்த்துக்குங்க. ஆமா, சும்மா அப்படி உயிரோட விட்டுருக்க முடியுமா? வேற எந்த பொம்பளை பிள்ளையும் பார்க்க கூடாது. எப்ப பார்த்தாலும் என் நினப்பிலேயே தான் அவர் இருக்கணும். சும்மா அங்க போறேன் இங்க ஒரு செட்டு மாட்ட போறேன், அதை சொருக போறேன், இதை சொருக, இந்த வேலைக்கே ஆமா, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி நினைப்பிலேயே தான் உட்கார்ந்துருக்கணும். என்ன பஸ் அது அப்படி சொல்லுங்க. இப்ப பாருங்க, வருவாரு, வந்தோடனே நான் என்னென்ன சொன்னேன்னா பூராத்தி சொல்லி ஏன் ஒரு கீதம் என்னைய காட்டு வளர்த்தியான ஆஹா, இதுக்கு தாயா சுரேஸ்வரம்ன்றது. அதே ராகம் 2 வச்சு அலசுங்க. நான் முந்தல் உறவை நாடி வந்த பாரவை சங்கத்தில் முகம் எடுத்து சந்தனத்தில் உடல் தொடுத்து மங்கை என்னும் அந்த அழகோ சுகந்தி மாலை மேலே பொன்மஞ்சள் நிலவோ ஒரு ஜீவந்தா ஓயாமை செய்கின்றது கண்ணிலும் உந்தன் ஞாபகம் சுகந்தி உந்தன் ஞாபகம் ஓயாமை செய்கின்றது பாசங்களும் பந்தங்களோ பிரித்தாலும் பிரியாதது சுகந்தி காலங்களும் நேரங்களோ கலைத்தாலும் கலையாதது சுகந்தி ஆமா குளத்துல தாமரப்பூ பூத்தது சுகந்தி என் மனசு குமரி புள்ள கெடுக்குது அந்த நாள் முதலாய் என் காதல் இருக்கும் சுகந்தி அது பொய்யா போகுமோ இந்த உசுருள்ள வரைக்கும் அரும்பு மிச முளைக்கையில ஆசை வச்ச உண்மையில சுகந்தி யாரும் தானே இல்லாம அடிக்கிறண்டி ஒத்தையில 2026 அட்வான்ஸ் உண்மையில ஆசை வச்ச என்ன நீ வெறுக்காதே உன் மேலே ஆசை வச்சு எந்த நீ வெறுக்காதே ஊருக்குள்ள எந்த பொண்ணையும் லவ் பண்ணி வளைக்காதே நீ
நீயும் போனேன்னா அப்புறம் அந்த பிள்ளையும் இது ஒண்ணும்ல. இல்லை உங்காலி இந்த வரி மட்டும் அப்புறம் புதியாது. அதுகளை நம்பி ஒரு பிள்ளையோட நில்லுப்பா. அதுகளை நம்பி 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 கப்பு நிறைஞ்சு வச்சு வேர்த்து வேர்த்து. ஆமா எனது காலம் உன் காதில் விழவில்லையா, சுகந்தி உன்னஞ்சை தோழவில்லையா, பொண்ணுக்கு போவதான் தேவை, பெண்ணாக இருந்தும் அதை நீ பறித்தாயோ. நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை, நானும் உங்கள் உறவை நாடி வந்த பறவை, சேடம் செய்தது சிவமுகம் பெண்ணுகள் தாங்க வாழும், பேரினை இழந்து ஆடவரும் இழகுகள் தாங்க வாழும், பிள்ளைகள் இருப்பதை தப்பதா கைதட்டி அன்புள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கம். இதோ எனக்காக இருக்கின்றால் ஒரு சீமாட்டி. நாடகம் முடிச்சுட்டு போறதுக்குள்ள
என்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை நினைச்சு நினைச்சு அடிச்சு அழுதுகிட்டு இருக்கேன். அடிச்சு அழுதுகிட்டு இருக்கீங்களா? என்னத்தை அடிச்சு அழுதுகிட்டு இருக்கீங்க? இப்படி நெஞ்சில் அடிச்சு அடிச்சு அழுது. ஏன் அப்படி சொல்ற? உனக்காகத்தானே நான் எவ்வளவு காதலை செலுத்தி இருக்கேன். முதல்ல அந்த காதல்ல பாதியாவது இருக்கணுமா இல்லையா? இப்பயாவது கொஞ்சம் செட்டாவே இருந்தா அடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். வேற சரி, அதெல்லாம் போட்டும் இன்னைக்கு திணை தங்கச்சி வருது. காட்டு. அம்மா போகணும். தங்கச்சி விடுமா? இந்த மாடு எனக்கு தெரியுது. ஹலோ ஹலோ. சின்ன சின்ன வண்ண கோயில் மன்னவன் தேடிக்கொண்டே மல்லிகை சூடிக்கொண்டே மன்மகள் ஆடிக்கொண்டே நெஞ்சுக்குள் ஆடிக்கொண்டே என்னையும் இல்லையே வார்த்தைகள் என்னவோ ஆசைகள் என்னத்தில் ஓசைகள் மாலை சூடி மன்னவன் தேடி மாலை சூடி மஞ்சள் தேடி காது தேவன் செய்வேனே காண 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 தேவினே கொடி கொடி கோமரமா கொண்டதா சின்ன சின்ன குயில் கொடி வணக்கம் அம்மா நீடோடி வாழ வேண்டும். அப்பா வந்தார். அப்பா என்ன சொன்னார்? வானம்பாடி பறவைகளை காணம்பாடி உடனடியாக விரட்ட. அப்படியெல்லாம் உடனடியெல்லாம் விரட்ட முடியாது. உடனடியாக விரட்டிட்டு உடனடியாக ஓடிட்டானே. வாழ்க்கையே கொஞ்ச காலம், ஒரு 60 வருஷமோ 70 வருஷமோ. இதுல ஏன்னு அவசர அவசரமா சாப்பிட்டு அவசர அவசரமா ஆடி அவசர அவசரமா ஓடி. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, காற்றுள்ள போது தூத்திக்கொள். காத்து உள்ள போது தூத்திக்கிறதுக்கு தான். அதுக்காக தூத்திக்கிட்டே இருக்க முடியுமா? ரொம்பவும் தூத்தக்கூடாது. ஆனா சாப்பிட்ற உணவு உட்காந்து நிதானமா சாப்பிடணும். குடிக்கிற தண்ணியை உட்காந்து நிதானமா குடிக்கணும். அந்த தண்ணியை சொல்லல, நான் குடிக்கிற தண்ணியை சொல்றேன். குடிக்கிற தண்ணியுமே உட்கார்ந்து குடிக்க கூடாது. அப்புறம் அண்ணாந்து பார்த்து டேரக்ட் இப்படி ஊற்றணும். ஏன் அண்ணாந்து பார்த்து நேரடியாக ஊற்றணும்? கீழே குடிஞ்சுக்கிட்டு இப்படி ஊற்றணும், மண்டையில் ஊற்றணும், நனைஞ்சிடும். ஓ, அதுக்காக. அம்மா இப்ப தண்ணி நமக்கு எங்க இருந்து கிடைக்கிறது? வர்ண பகவான் மேல இருந்து நமக்கு அந்த கொடுக்கிறார். வர்ண பகவானை மதிச்சு, வர்ண பகவானே நான் குடிக்கிற தண்ணி தாகத்தை தீர்க்கக்கூடிய நீரை நீ தந்தாய். அதே. உனக்கு கோடான கோடி நன்றி. அதே, நான் குடிக்கிற தண்ணி எப்பயுமே எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கணும்டா. எந்த தண்ணியை சொல்ற? குடிக்கிற தண்ணி. சரி, ஏன் சாப்பாட்டை மட்டும் கீழே குனிஞ்சு சாப்பிடணும்? தண்ணியை அண்ணாந்து கொடுத்துருது. இப்போ விளக்க சொல்லிட்டீங்க. சாப்பாடையே கீழே குனிஞ்சு சாப்பிடணும். கீழே குனிஞ்சு சாப்பிடலைன்னா மேலே அண்ணாந்து பார்த்து சாப்பிடணும். பக்கத்தில் உள்ள எடுத்துருவேன் கறியை. பூமாதேவி கொடுத்த. அம்மா இப்போ இந்த நெல் எங்கேருந்து கிடைக்கிறது? நெல் வயல்ல இருந்து பூமியில இருந்து கிடைக்குது. பூமி யாரு? பூமியை வந்து தாய் பூமாதேவி. தாய்க்கு மரியாதை செய்யக்கூடிய உணவா தான் இந்த உணவு எப்போ எனக்கு கிடைக்கணும்? பூமாதேவி தாயே, உன்னிலிருந்து இந்த உணவை எனக்கு தந்தாய். உனக்கு கோடான கோடி நன்றி. அதுக்காக ரொம்பையும் குனிஞ்சு சாப்பிட்டா சோறு உள்ள போகாது.
அதனால எல்லாருக்குமே உலகத்தில் நன்றி சொல்லணும். ஆனா நிதானமா வாழ்க்கையை நடத்தணும்னா அவசரம்னு ஓடி என்ன பண்ண போறோம்? அதனால அப்பா சொன்ன மாதிரி கண்ணு கட்டுமா பார்க்கணும். திரும்பி பாருங்க, திணை காட்டுக்கு போலாம். எவ்வளவு அழகா இருக்கு. அழகு நந்தவனத்தை துவைச்சிருப்பியான் போல. இந்த இயற்கைக்கு அமைப்பு யாரு? இந்த இயற்கைக்கு அமைப்பு யார் தெரியுமா? யாரு? இன்னைக்கு நம்ம அழகு எங்க அண்ணன் மூத்த அண்ணாவுடைய அமைப்பா சூத்தனி அழகு. ஏய் சாத்தனி அழகியா. ஆனா இதுக்கெல்லாம் உண்மையான ஆள் யார் தெரியுமா? யாரு? நம்ம திருப்பரங்குன்றம் விபி ஜெயமோகன். ஜெயமோகன் அண்ணாவுடைய கைவண்ணத்தினாலதான் ஊருக்கெல்லாம் இயற்கையா இருக்கு. இந்த இயற்கையை பார்க்கும்போது மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அவர் கைவண்ணம் இப்படி வருமா? அதனால இந்த இடத்தை பார்க்கும்போது மனசுக்கு எப்படி சந்தோஷமா இருக்கு? பூத்த குழுங்கு நந்தவனங்களும் பூஞ்சோலைகளும் அருவிகளும் மயில்களும் மலர்களும் கூவி திரியும் குயில்களும் தோகை இருவித்தாடுவது மயில்களும் பார்ப்பதற்கு மனசு எனக்கு சந்தோஷமா இருக்குப்பா. உனக்கு எப்படி இருக்கு? என் மனசுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அண்ணா உங்களுக்கு எப்படி இருக்கு அண்ணா? அடுத்த சீசனுக்கு இந்த துணி என்கிட்ட கூட. எதுக்கு? 2 நாளத்துக்கு ட்ரெஸ் தச்சிருவேன். அம்மா என்னுடைய மனசு ஆனந்தமாக இருக்கிறது. அப்படியா? அதனால ஆனந்தமா இருக்கிறதுனால தான் உனக்கு ஆனந்தகுமார் அப்படின்னு பேரை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, பார்க்கல சுகந்தி மகமா இருக்குமா? அதனால இதை பார்க்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அடியா தாடி யாரோ காரணம்
என்ன ஒரு இனிய கானம். அண்ணே வாயை திறந்து பாடிட்டாலே இது இளையராஜா கானம்னே, அதனால அது அப்படிதான் இருக்கு. இளைய கானம், இளைய கானம் இளையராஜாவுடைய கானம். அதனால இந்த பாடல் போல இப்பெல்லாம் ஒன்றையுமே காணோம். அது ஒன்னதையும் காணோம். வந்தது அப்படியே இனிமேல் வருதா வரல அப்படியே வந்தா அதுக்கு மேல போயிடும் காணாமே போயிருவா. அதனால ஆடல் பாடணும்னு எனக்கு ஆசை வந்துருச்சு. எங்களுக்கும் ஆடலும் பாடணும் அப்படியே இங்க இருக்கணும்னு ஆசை. அப்படியா? ஆடி பாடி வர்த்திரும். ஆடி பாடி வேலை செஞ்சால் அலுப்பு இருக்காது, ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் பிள்ளை இருக்காது, அழகு இருக்காது. அழகு இல்லம்மா, ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் உறவு இருக்காது. அண்ணே 75% இப்பெல்லாம் இயற்கையான முறையில் கரு செலுத்தி குழந்தை பிறகுறாங்க. சரி, அப்ப அந்த வார்த்தை பொய்யா தானே போச்சு. ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அப்படி இல்லம்மா. 75% எத்தனை சதவீதம் விட்டாலும் அதுல நகரத்துல பூராமே அப்படித்தானே நடக்குது. அந்த மருந்து பத்தியா, அந்த மருந்து சொல்லக்கூடிய மருந்து பூரா ஆண்கள் மருந்து தான். ஆனா அது இல்லைன்னு சொல்லல. ஆனா அது அவ சொல்லுவா, சரியா சொல்லியிருப்பா. இதை நீங்க பேசுறீங்கன்னா அதனால இந்த இடத்த பார்க்கும்போது மனுஷன் ஆடல் மாட சந்தோஷமா இருக்கணும். அந்தி மலை மேகம் தங்க மலை தூவும் திருநாளா, அந்தி மலை மேகம் தங்க மலை தூவும் திருநாளா, பாட்டு உன் பாட்டுல தீய வைக்க அவர் குண்டி நாரல நாராம போன நமக்கனைய பாட்டு அது இல்ல. தங்கச்சி அம்மா இந்த பறவையில விரட்டணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? கல்லவுட்டி எரியும். ஆடி பாடி விரட்டணுமா? ஆடி பாடி விரட்டுனா போயிடும். கல்லவுட்டி எரியும். கல்லவுட்டா யாரையும் நம்ம தொந்தரவு. தமிழ் சொல்லெடுத்து பாட்டு பாடி ஆட்ட பாடி வரணும். ஆலோலம் 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 ஆலோலம்
வரக்கூடாதுமா, அடித்தடியா வரட்டணும். அண்ணே அடித்தடியா இதுதான் உண்மை. நல்லது பூராமே கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும், தாமதமா தான் கிடைக்கும். ஆமா. இதே மாதிரி கொஞ்சம் மெதுவா தான் வரும். ஆனா கெட்டது பூரா சீக்கிரம் சீக்கிரம். நீங்க முதல்ல ஒரு விஷயம் சொன்னீங்க தெரியுங்களா, இந்த நன்றி கெட்ட கோழிக்கு நன்றி இல்லாத கோழிக்கு வித்தியாசம் தெரியல. அது உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா. ஏன்னு கேளுங்களேன், நன்றி கெட்ட கோழி ஓடி போயிடும், பதிலாக வேடி திரட்டி திரட்டி பிடிக்கணும். ஆனால் தெம்பு இருக்கும். அதில் நன்றி உள்ள கோழி நம்ம பக்கத்துலேயே இருக்கும், நம்ம உடனே சமைச்சிடலாம். ஆனால் தெம்பு இருக்காது. அதனால தான் நல்லது பூரா கிடைக்காது, கொஞ்சம் கஷ்டப்படணும். கெட்டது பூரா உடனே படக்கு 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 படன்னு நம்ம பக்கத்தில் வந்துடணும். நாயிலையும் நன்றி உள்ள நாய் இருக்கு, நன்றி கெட்ட. அது எப்படின்னு அது எப்படி நீ சொல்றா? எங்க கேளு, நீ சொல்லு. அதனால மாமா தங்கச்சி ஓரம் கொஞ்சம் பண்றப்போ அப்புறமா சொல்றேன். அப்புறமா சொன்னா சொல்லல வேணாம். உள்ள சூப்பர்யா. ஏன் அப்படி நல்லா இல்ல உங்களுக்கு பாத்துக்கங்க. என்னையா பாட்டு பூரா அசத்தி விட்டேம்மா. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியாவே இருக்காரு. என்னன்னு தெரியல. இடம் வந்து முக்கியமான இடம். அடுத்த வருஷம் ஒன்றாம போடுவானா? நம்ம இடம் வேலி மலை சாரல். நம்ம இடத்துக்கு யார் வந்தாலும் அவங்கள மரியாதையா வர. யாரு வருவாங்க? முனிவர்கள் வருவாங்க. முனிவர்கள் தான். நல்ல முனிவர் வருவாங்க, கெட்ட முனிவர் வருவாங்க. முனிவர்களையும் நல்லவங்க இருக்காங்க, கெட்டவங்க இருக்காங்களா? ஆமாடா. எப்படி நல்லவங்க கெட்டவங்க? நல்ல முனிவர்கள் சாந்தமா வருவாங்க. சரி. முனியராசி மாதிரி ஆளுங்க கொஞ்சம் உக்கிரத்தோட வருவாங்க. ஆமா. இந்த காவலாளிகளையும் நல்லவங்க கெட்டவங்க இருக்காங்க தெரியுமா? ஆமா. என்ன எப்படி சொல்ற? வித்தியாசம் சொல்லு பாப்பா. நிறைய இருக்கு. காவலாளிகள்ல பசிச்சா தவறு செய்தாலுமே கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குற காவலாளிகள் நல்லவங்களா இருப்பா. சரி. தாவடுறதுன்னு சொல்ல உடனே தண்ணியில மிளகா பொடியை கலந்து கொடுக்கக்கூடிய கெட்ட காவலர்களும் இருக்காங்க. இது தேவையில்லாததா? அதான் உண்மை. உலகறிஞ்ச விஷயம்னே இது சொல்றதுக்கு தப்பே கிடையாது. அதனால காவலாக இருக்கணும். காவல்துறை நமக்கு நண்பனாக இருக்கணுமே தவிர காவல்துறையை பார்த்து பயப்படவோ இல்லை அவங்கள பார்த்தாவோ ஐயோ மிருகம் வருதே என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு பயந்துடக்கூடாது மக்கள். புரியுதா? அது மாதிரி இருக்கணும். அதனால காவல் சிறப்பாக இருக்கணும். ஏன் தெரியுமா? இந்த காவல் என் தந்தையார் எனக்கு கொடுத்த காவல். இந்த காவலுக்கு நான் தலைவியாக இருக்கேன் அப்படின்னா என்னுடைய காவல் மரியாதைக்குரிய காவலாகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய காவலாகவும் இருக்கணும். அதான் காவலை பத்தி நான் பேசுறேன். ஆளுக்கு ஒரு பக்கமாக இருந்து பரவி வரட்டுங்க. அத்துட்டியலையா